ஸோ இந்த மந்த் கிராசரிக்கு மறுபடியும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருந்தேன். ஒரு 791 ரூபாய்க்கு நான் வந்து போட்டிருந்தேன். அந்த ஆர்டர் வந்து எனக்கு இன்றைக்கி டெலிவரி கொடுத்துருந்தாங்க. எப்பயும் போல் நான் ஆவடி மார்க்கெட் வரையும் போயிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கோதுமை மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிர்வாதில் இந்த பிராண்டு வந்து நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். 5 கிலோ மாவு வந்து நமக்கு 277 ருபீஸ்க்கு கிடைக்குது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பிராண்ட்லேயே ரவா, அதுக்கப்புறம் இந்த சம்பா ரவாலாம் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா, அதனால் அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு 277 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதோட எம்ஆர்பி பார்ப்போம். ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 329 ருபீஸ் இருக்குது. நமக்கு 277 கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரி ரெடி மிக்ஸு, இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம அதில் வந்து தண்ணி மட்டுமே கலந்தால் நமக்கு அந்த பானி ரெடி ஆகிடும். நம்ம வீட்டில் வந்து பூரியை வறுத்து எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம மசிச்சுக்கிட்டு நம்ம வந்து உடனே நம்ம பானிபூரி வந்து சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் புதினா வாங்கிட்டு வந்து நேரம் வேஸ்ட் பண்ணிக்காத, இது ரெடிமேடாக கிடைக்கும் இல்லையா, முன்னாடிலாம் நாங்கள் இதை வாங்கிட்டு இருந்தோம், அதனால் அதை வாங்க சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒன்று வந்து 35 ரூபா, ஒன்று வாங்க முடியாது, ரெண்டும் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தான். அதனால் நான் ரெண்டும் சேர்த்து நான் வாங்கியிருந்தேன் 70 ரூபா. அதோட எம்ஆர்பி வந்து 40 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு தான் வாங்கணும் கம்பல்சரி. ஸோ 35 ருபீஸ்க்கு கிடச்சிருக்கு. ஒரு 10 ரூபா டிஸ்கவுண்ட் இல்லையா அப்போ. ஸோ 70 ரூபா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டோட இந்த பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராமு. ஸோ எம்ஆர்பி என்னவோ போட்டிருக்கான். நமக்கு கிடைச்ச ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 81 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரசப்பொடி வந்து இந்த ஈஸ்டர்ன் பிராண்டில் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 65 ரூபாய் போட்டிருக்கான் இல்லையா எம்ஆர்பி, 100 கிராமு நமக்கு 54 ரூபாய்க்கே கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கற்பாம்பூச்சி நிறைய இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹிட் கூட நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒன்று வந்து 87 ரூபா. ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த கற்பாம்பூச்சியெல்லாம் கொண்டுடும் ஈஸியாக. ஸோ இதோட எம்ஆர்பி கூட பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது நமக்கு 87 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு ஒன்று. நான் 2 வாங்கியிருக்கேன். ஸோ எப்பயும் போல் அந்த 800 ரூபாய்க்கு வாங்கினா இது 1 ரூபி, இது 1 ரூபி. ஸோ இந்த கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க டிஸ்கவுண்ட்டில். ஸோ இது வந்து 1/2 கிலோ சர்க்கரை, இந்த ரெண்டும் 1 ரூபி 1 ரூபிக்கு கிடச்சிது. உளுத்தம்பருப்பு வந்து நான் போட்டிருந்தேன். இந்த உளுத்தம்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ பேக்கெட்டு நான் 133 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இதை விட காஸ்ட்லியெல்லாம் கூட இருக்குது அந்த டாடா சம்பன் பிராண்டு. ஸோ இந்த வாட்டி இது வாங்கி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் இது கம்மியாக இருந்தாலும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஒரு 10 ஐட்டம் மட்டுமே நான் வாங்கியிருக்கேன் 791 ருபீஸ்க்கு. ஸோ நான் ஆவடி வரையும் நான் போகிறதுனால அவங்க கரெக்டாக அந்த டெலிவரிக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஒரு 11:30க்கெல்லாம் அவங்க வந்துடுவேன்னு சொன்னதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 10 மணிக்கே நான் கிளம்பி நான் ஆவடி மார்க்கெட்டுக்கு ஒரு 11:20க்கெல்லாம் நான் போயிட்டேன். ஆனால் அவங்க வந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12:30க்கு மேலே தான் வந்தாங்க. அதுக்கு நடுவில் நிறையவே டைம் இருந்தது. நம்ம வீட்டுக்கு டெலிவரி கொண்டு வந்து கொடுக்காததுனால எவ்வளோ இம்சை பாருங்க. நம்ம போய் உட்காந்துக்கிட்டு நம்ம தேவடு காக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அங்கே ஆவடியில் வந்து ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா 3 தேங்காய் வந்து 50 ரூபாய்க்கே கொடுத்தாங்க. ஸோ கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ இந்த கிர்னி பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 பீஸு ஸோ மீடியம் சைஸில் தான் இருக்குது, 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே அள்ளி போடுறாங்க 20 ரூபாய். ஸோ கேரட் உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே வந்து ஒரு ட்ரேல வந்து அள்ளி போடுறாங்க. கணக்கு என்னன்னு தெரியல, அவங்க கையில் எவ்வளோ வருதோ அவ்வளோதான், அது 20 ரூபாவாம். ஸோ இது 20, ஸோ இது 20. இது வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் நிறையவே இருக்குது, பீன்ஸு 20 ரூபா தான். இந்த பச்சை மிளகாய் வந்து 1/4 கிலோ 20 ரூபாவாம். ஸோ இந்த வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அவர் எடையே போடலை, அப்படியே எடுத்து கொடுத்துட்டாரு, 40 ரூபா தான் வாங்கினாரு. ஸோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ 30 ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதே ஆவடி மார்க்கெட்லேயே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தக்காளி விலை கூடவா இருந்தது. ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் இந்த 2 கிலோ தக்காளி 30 ரூபான்னு போட்டிருந்தான். அதனால் அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது, ரொம்பலாம் வந்து மட்டமாக இல்லை. ஸோ நல்லா பழமாக காயாக எல்லாம் கலந்து தான் இருந்தது. ஆனால் சின்ன சின்ன தக்காளியாக இருக்குது. ஸோ நான் இது 2 கிலோ நான் 30 ரூபா வாங்கிட்டு வந்தேன். அதனால் நீங்களும் கூட போய் நீங்கள் காய்கறி வாங்குறப்ப இந்த மாதிரி கம்மியாக எங்கேயாவது இருக்குதுன்னா அங்கே பார்த்து நீங்கள் வாங்குறப்ப அந்த 10-20 ரூபா உங்களுக்கு மிச்சமாகும் இல்லையா, அது கூட காசு தானே, அதனால் சொல்ல வரேன். ஸோ இந்த வாழைப்பூ வந்து எங்கள் அம்மா கேட்டதுனால நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து 20 ரூபாவா ஒரு பீஸு. அதுக்கப்புறம் அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பிளாட்ஃபார்மில் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில், ஆவடி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில். அது வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்புலேயே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஃப்ளேவராமா. இந்த அப்பளம் வந்து வாங்கிட்டு போங்க, நல்லா இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும், 20 ரூபாய் தான் சொன்னார். ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையவே அப்பளம் இருக்குது.
ஸோ ஒரு தடவை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து வாங்குவீங்க தம்பின்னு சொல்லி அனுப்புனாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது சாம்பிள் தான், இது வந்து நீங்கள் கொண்டு போங்க, இது கூட பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் போட்டு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நமக்கு இது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இது கூட உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாரு. இந்த அப்பளம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அது கூட காய வச்சதுக்கப்புறம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம வறுத்து நம்ம சாப்பிட்லாம். அது ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க, அது வந்து ஒரு சிலர் வாங்குறாங்க. நமக்கு சாம்பிள் கொண்டு போங்க தம்பி, அடுத்த தடவை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இதுவுமே பேக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க, நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாரு. ஸோ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோ 100 ரூபான்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 கிலோ போட சொன்னோம் 50 ரூபாய்க்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது, நல்லா காய விடணும். ஸோ 3 கிலோ வெங்காயம் வந்து 50 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ இது ஆவடி மார்க்கெட்ன்றதுனால எல்லா ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சில காய்கறி மட்டுமே, அதுக்கப்புறம் இந்த பழம் மட்டுமே 410 ரூபா. ஸோ இந்த கிராசரி ஐட்டம் வந்து 791 ரூபா. ஸோ இந்த கிராசரி ஐட்டம் அதுக்கப்புறம் இந்த காய்கறி இந்த ரெண்டும் சேர்த்து இன்னைக்கு ஒரு 1200 ருபீஸ்க்கு எனக்கு செலவாயிருக்கு. ஸோ எப்படியுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் 2 பேர் தான் இருக்கும், நானும் அம்மா மட்டும்தான் இருக்கும் இப்போதைக்கு. எங்கள் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு மளிகை சாமான் ஒரு 3000 ரூபாய் வந்து ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த காய்கறி, அதுக்கப்புறம் பழம், இது பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி மட்டுமே ஒரு 1500 ரூபாய் எடுத்துக்கோங்க. ஸோ பழம் வந்து ஒரு 1000 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய் இந்த பழமும் காய்கறியும் சேர்த்தா. அதனால் இந்த மளிகை சாமானுக்கும் இந்த காய்கறிக்கும் இந்த பழத்துக்குமே மாதத்துக்கு ஒரு 5500 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் நம்ம ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. இதில் வேற பார்த்தீங்கன்னா நான் இந்த காய்கறியாக இருந்தாலும் சரி, இந்த மளிகை சாமானாக இருந்தாலும் சரி, எதில் டிஸ்கவுண்ட் நிறைய கிடைக்குது, எதில் வந்து காசு மிச்சம் படுத்த முடியும், இந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட கால்குலேஷன் போட்டு பட்ஜெட் போட்டு வாழ்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ செலவாகுது. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பட்ஜெட் போட மாட்டாங்க, என்ன வேணுமோ அது அக்கத்து கடையில் போய் வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களோட நிலைமையை நினச்சி பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறாங்க, அந்த சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செலவும் பண்ணுறாங்க. ஸோ சேவிங்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா சொல்லிட்டு அவங்க கடைசி வரையும் யாருக்கும் ரிவீல் பண்ண போறதில்ல. அவங்களோட க்ளோஸ்டு ஒன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட சேவிங்ஸ், அவங்களோட பேங்க் பேலன்ஸ் எல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. கடைசி வரையும் காசு இல்லைன்னு தான் புலம்புவாங்க. இந்த மாதிரி தான் நான் நிறைய பேரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பேக்கேஜில் இருக்காங்க, ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த லோன்ஸ் எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்கில் பயங்கரமாக வச்சிருக்காங்க. கடனை தீர்த்தா தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ கடனை தீக்கணும், அதுக்கப்புறம் சேவிங்ஸை உயர்த்தணும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் நிம்மதியாக வந்து செட்டில் ஆகும். ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் வந்து பிளான் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து இதெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காம நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.